நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாழ்த்துறது நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி அடியாளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கானா? இவன் அடியாள் இல்ல சீச்சே, தடியாளு. அடியாள் அந்த அடியாள தானே இருப்பாங்க. ஏன் ஒல்லியா இருக்க மாட்டாங்களா? நானே அடியாளான்னு தான் பெரிய ஆளானேன். உங்களுக்கு அதுல ரொம்ப பெருமை இல்ல? பெருமை இல்ல, பொறாம. உங்க மேல நிறைய பேத்துக்கு பொறாம வந்துருச்சு. உங்களுக்கு நிறைய எதிரிக வந்துட்டாங்க சீச்சே. உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும்ல, அதுக்காக தான் ஆளை கூட்டு வந்தேன். மயிலை பீட்டர், நீங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கங்க, சம்பளத்தை நான் கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் சிங்க பெருமாள், என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். எதுக்கு அதெல்லாம்? இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? எது எது? பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். துப்பாக்கியா? எனக்கு தெரியாது. நான் தீபாவளிக்கு தான் அந்த துப்பாக்கி பார்த்துருக்கேன். எனக்கு துப்பாக்கி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, எனக்கு தெரியாது, அதெல்லாம் கிடையாது. தேவைப்பட்டா போன் பண்ணுங்க. வேணாங்க, எனக்கு துப்பாக்கி எல்லாம் வேணாம், சுட தெரியாது. துப்பாக்கிய சொல்ல சீச்சே, பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னா போன் பண்ணுங்க, பீட்டரை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். வரட்டுமா? தேங்க்யூ. வர்றேன் சீச்சே. மாலையை போட்டுட்டு துப்பாக்கி பத்தி பேசிட்டு போறாரு. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? துப்பாக்கி மேட்டரை எல்லாரும் மறந்துட்டாங்க, இவர் எதுக்கு ஞாபகப்படுத்துறாரு? ஏதோ இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும். சத்யா, தினம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வருவாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவ. இன்னைக்கு போகாம இங்கே இருக்க. அதுவும் இல்லாம என்ன பூட்டை திறந்து விடுங்கன்னு வர சொல்லுவ. ஏன்பா போகலையா? இத்தனை நாள் வராதவங்க இன்னைக்கு மட்டும் வந்துட போறாங்களா சார்? என்னைக்கு வராதவங்க இன்னைக்கு வரலாம் இல்லையா? போப்பா, போய் பாரு. ஆனா இதெல்லாம் செல்விக்கு பிடிக்கல மாமா சார். எது பிடிக்கல? இந்த மாதிரி வேலை பார்க்கறது பிடிக்கலையா? அதுல மாமா சார், உங்க கம்பெனி எல்லாத்தையும் எடுத்து நான் நிர்வாகம் பண்றது அவளுக்கு பிடிக்கல. மத்தபடி அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும். எனக்கு அவ உயிர். ஜிஜே, இப்போ செல்வி எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா மாமா சார்? அப்ப எனக்கு செல்வியை பிடிக்கல மாமா சார். இப்பதான் செல்வி உயிர்னு சொன்னீங்க. சொன்ன மாமா சார், செல்வி உயிர், ஆனா நீங்க உயிருக்கு உயிர். மாமா சார், எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்காது மாமா சார். ஜிஜே, நான் சீக்கிரம் வெளியே வரணும். நிச்சயமா வந்துருவீங்க மாமா சார். பின்ன என்ன ஆயுசு முழுக்க இங்கேவா இருக்க போறீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் மாமா சார், ஒரு சின்ன சந்தேகம். சரோஜினி அத்தைய நீங்க கடத்தல, ஆனா சரோஜினி அத்தை நீங்க தான் கடத்துனீங்கன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது எப்படி மாமா சார்? நான் சரோஜினியை கடத்தல, அதுதான் உண்மை. அவ எதுக்கு போய் சொன்னான்னு எனக்கு புரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா சார், ஏன் உங்க புருஷன் உங்களை கடத்தினார்னு அத்தை மேடம் சரோஜினி அத்தைய கேட்டிருக்காங்க. பால் குணசேகரன் ஒய்ஃப் கொலையில என் ஹஸ்பண்டுக்கு தொடர்பு இருக்கு. அதை பத்தி கேட்டேன். நான் வெளியில இருந்தா உண்மையை சொல்லிடுவேன்னு என் வீட்டுக்காரர் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிட்டாரு அப்படின்னு சரோஜினியத்தை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஏன் மாமா சார், உங்களை அத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ? செந்தமிழரசியை சொல்லல, சரோஜினி அத்தைய. ஜிஜே, நான் ஒன்று சொல்றேன், செய்வீங்களா? நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் எதை மாமா சார் செய்யல? சொல்லுங்க. நான் செய்ய வேண்டிய பாவம் நீங்க செய்யணும், செய்வீங்களா? அத பாவம்னு சொல்லாதீங்க மாமா சார். மற்றவங்களுக்கு பாவம், நமக்கு புண்ணியம். 14 கம்பெனி கொடுத்து நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? சொல்லுங்க, என்ன இருந்தாலும் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிங்க.
சொல்லுங்க மாமா சார். சரோஜினியை முடிச்சிடு. நிஜமாவா மாமா சார்? ஒரு கோவத்துல சொல்றீங்களா இல்ல நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? முடிவு பண்ணிட்டு தான் சொல்றேன். சரோஜினியை முடிச்சிரு. பண்றேன் மாமா சார். உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். பண்றேன். வாயா கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க. வாயா சார் உங்களை யாரை கூப்பிடுறாங்க? மச்சான் 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 சார் 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 நின்னுங்க. வணக்கம் சார், என் பேர் சத்யா. தெரியும். நான் பக்கத்து செல்ல தான் இருக்கேன். நீங்க சண்டை போட்டதை பார்த்தேன். என் பொண்ணை பற்றி தப்பாக பேசலாம் சார். அதான் உள்ள வந்த பிறகு உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்புறம் உள்ளே தான் இருக்கணும். இல்லைங்க சார், ஜெயிலில் எனக்கு ரொம்ப நல்ல பேர். ஜெயிலர் கூட அந்த கைதியை தான் திட்டினாரு. வெளியில வாங்க வேண்டிய நல்ல பேரை உள்ள வந்து வாங்கியிருக்கீங்களா? சார் கொஞ்சம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சத்யா? இப்போ உங்களை பார்த்து பேசி போனார் அவர் உங்களுக்கு மருமக. அப்போ செல்வி உங்க பொண்ணா சார்? செல்வி உங்களுக்கு தெரியுமா? செல்வி சொல்லிதான் சார். இன்ஃபேக்ட் நான் போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சேன். ஜிஜே உங்களுக்கு மருமக, எனக்கு மச்சான் சார். ஜிஜேவோட தங்கச்சியை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம் சார். ஜிஜேக்கு நீங்கள் மாமனார்னா எனக்கு நீங்கள் சித்தப்பா முறை வேணும் சார். ஆனால் என்ன காரணம்னே தெரியல, நான் ஜெயிலுக்கு வந்ததுலேருந்து யாருமே என்னை வந்து பார்க்கல சார். செல்லி சொல்லி தான் நான் இங்கே வந்து சரண்டர் ஆனேன். ஆனால் அவங்க கூட வந்து பார்க்கல சார். என் ஒய்ஃப் கூட வந்து பார்க்கல சார். உங்க பசங்க? ஒரே பையன் சார், அவனை கூட வந்து காட்டல சார். நான் ஜெயிலுக்கு வரப்போ அவன் ரொம்ப சின்ன பையனால தான். இப்போ அவன் எப்படி இருப்பான் கூட தெரியல சார். சத்யா, இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? மாற்றம். இந்த நிலைமையும் மாறும். எங்க சார் மாறுது? என் மச்சான் ஜிஜே இது வரைக்கும் இந்த ஜெயில் பக்கம் கூட எட்டி பார்க்கல. ஆனா உங்களை மட்டும் வந்து பார்த்துட்டு போறாரு. அடுத்த தடவை வரப்போ நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன். அதுக்கு இல்லை சார், எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. நான் வெளியே போக போறேன். என் மச்சானோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க. என் பொண்டாடி புள்ளைய பார்க்க வசதியா இருக்கும். ஆஃபீஸ் அட்ரஸ் தரேன். சொல்லுங்க சார். நம்ம 16 கிரீம்ஸ் ரோட், பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு வெளியே பெரிய போர்டு போட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பீங்க? ஜெயிலில் இருந்தால் என்ன தான் சார் திட்டுவார்? தயவு செஞ்சு போங்க சார். வரேன் சத்யா. போயா உள்ள. ராமசாமி சார், சத்யா வர சொன்னீங்களா? விஸ்வநாதனை பார்த்து சொல்லிட்டு வர போயிருக்காரு சார். சரி சரி, போய் வர சொல்லுங்க. ஓகே சார். சத்யா, இன்னைக்கு விடுதலை ஆக போற. சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைய போய் பார்க்கறத விட்டுட்டு விஸ்வநாதனை பார்க்க போனியாம? சார், அவரு மச்சானோட மாமனார் சார். அவரும் எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர் சார். அப்படியா?
இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடு. இது உன்னோட ட்ரெஸ். நீ இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு சம்பளம். சந்தோஷமா இரு. தேங்க்யூ சார். வாங்க சார். என்ன வேணும்? சாரி பாக்குறீங்களா? ஆமாங்க. இந்த சாரி பாக்குறீங்களா? அந்த கலர் எடுங்க. இதெல்லாம் காட்டன் சாரீஸ். இது ஓகேங்க. ஓகே சார். பசங்க ட்ரெஸ் எங்க இருக்கு? அந்த செக்ஷன் அங்க இருக்கு. அங்கயா? அங்க போய் பாருங்க. இத பேக் பண்ணி வச்சிருங்க. அப்பா 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 அப்பா. சார் என்ன சார் வேணும்? ஆம்பளை பசங்க ட்ரெஸ் வேணும். என்ன சைஸ் சார்? சைஸ் வயசு என்ன சார் இருக்கும்? ஒரு 16-17 வயசுக்குள்ள இருக்கும். ஓகே சார். அந்த பேண்ட் எடுங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதை பேக் பண்ணுங்க. இந்தாங்க. ஓகே சார். ஏயா உனக்கு கை இல்லையா? வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற? வணக்கம் சார். சொல்லலன்னா கை இருக்காதியா? உங்க சேர்மன் சீச்சே உள்ள இருக்காரா? இருக்கார் சார். அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியா? இருக்கார். ஓடி ஃபெசிலிட்டி வேணும் சார். 4 crores. வணக்கம் சீச்சே. ஆமா, நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க சிங்கப்பெருமாள் சார். ஐ எம் மேனேஜிங் 14 companies. எனக்கு டைமே கிடையாது. 2 நாள் முன்னாடி தானே பாத்தீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? 2 நாளைக்கு மேல வந்து பார்த்தா இப்போ வந்து பார்க்க கூடாதா? உங்களை தினம் பார்க்கணும் போல இருக்கு சீச்சே. அதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, வரதான் வரீங்க. நீங்க தனியா வர வேண்டியதானே. எதுக்கு கூடவே இவ்வளவு பேர் கூட்டிட்டு வரீங்க? இவங்க என் நிழல் மாதிரி. ஓ, என் கூட தான் இருப்பாங்க. எதுக்கு 3 நிழல்? வெயில் அதிகமா இருக்குல்ல. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. விஸ்வநாதனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அவரை வெளியே கொண்டு வரதுக்கா? ஏன் கேக்குறீங்க? நீங்க எதுவும் பண்ணலனா நான் முயற்சி பண்ணுவேன்ல வெளியே கொண்டு வர்றதுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னது? அவர் உள்ளேயே இருக்கட்டுமா? சார், இப்ப கொஞ்ச நாளா என் பிரச்சனை நீங்க தான். நான் இருக்கட்டும் சொன்னது, நீங்க முயற்சி பண்றது இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இது வரைக்கும் பண்ணவே இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன் சீச்சே, விஸ்வநாதனோட எல்லா கம்பெனிகளையும் பெர்மனண்டா நீங்களே வச்சுக்க போறீங்களா? இல்ல ஜெயிலுக்கு போனா விஸ்வநாதனை பார்த்தா சொல்லணும், அதனால கேட்டேன். சார், இந்த மாதிரி தப்பு தப்பா ஏதாவது அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. கம்பெனிகளை பத்தி சொல்லல சீச்சே, அவரை வெளியே கொண்டு வரதை பத்தி சொல்லணும்னு சொன்னேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. அதுக்கு இல்ல சீச்சே, இங்க வாயா. இவரு என் வக்கீல். தெரியுமே. ரொம்ப வருஷமா கோர்ட்டுக்கே போகாம இருக்காரு. அதுவும் தெரியும். ஒரு சின்ன கேஸாவது கிடைக்குமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அந்த விஸ்வநாதன் கேஸை இவர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாரு. ஏயா கொண்டு வந்துருவீல? கொண்டு வந்துருவேன் ஐயா. லாக்கப்ப கொண்டு வந்துருவாருங்க சார் அப்புறம் என்ன? என்னய்யா, வா வா முன்னாடி வா. சார்
என்ன உங்களை பார்க்க ஜெயில இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் சார். ஜெயிலேந்தா? மாமா சார் அனுப்பிச்ச ஆளா இருக்கும். சிங்கப்பெருமாள் சார், நீங்க உங்க படையை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் அவர்கிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். போன்ல பேசுறீங்களா? நீ போயா. சரி சார். யோ, நான் வெளியே வர வரைக்கும் அவரை வெயிட் பண்ண சொல்லியா? சரி சார். ஏன் சீச்சே, போறதுக்கு முன்னால ஒண்ணு கேட்டு போறேன் சீச்சே. சரோஜினி அம்மாவை விஸ்வநாதன் கடத்தினாரா இல்லையா? அவர் தான் இல்லைன்னு சொல்றாரே. சரோஜினி அம்மா ஆமான்னு சொல்றாங்களே. உங்க அத்தை மேடத்துக்கு, அதான் செந்தமிழரசிக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு சீச்சே. என்ன சந்தேகம்? அத அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, கேட்டுக்கிறேன். பட்டுமா? சார் நீங்க போலாம் சார். வக்கீல் இல்லையா? ஐயா யாரா கர்ணாது? புதுசா இருக்கானே. பேங்க் கொஞ்சம் கொடுமா, மேனேஜர் கிட்ட பேசணும். மச்சான், நான் அப்புறம் பேசுறேன். இப்ப வேணாம். பார்த்த மாதிரி இருக்கே. யார் நீ? யார் நீ? ஜெயில இருந்து வரேன். உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். நீங்களே வர சொன்னீங்க. இப்ப யாருன்னு கேக்குறீங்க? ஓ, மாமா சார் அனுப்பினாளா? ஜெயில இருந்து நேரா இங்க வருவியா? வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரக்கூடாதா? தலையை அப்படி போட்டுக்கிட்டு ஷேவ் பண்ணாமா? என்ன அது? ஆபீஸ் வரும்போது நல்லா வர வேணாமா? ஏன்னா உங்க மாமா சார் அனுப்பல, நானா தான் உங்களை பார்க்க வந்த மச்சான். மச்சானா? என்ன மச்சான் அங்கிச்சாங்கிற? மரியாதையா பேசு. உன் தங்கச்சி புருஷன் உன்னை மச்சானு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவான்? என்ன தெரியலையா ஜிஜி? நான் தான் உன் தங்கச்சி ரஞ்சனியோட புருஷன் சத்யா. ஏயா ஃபைலா பாக்குற? ஆமா சார். பிறகு பாத்துக்கலாம். இங்க வா சார். பக்கத்துல நல்ல டீ கடை இருக்கா? இருக்கு சார். போய் 4 டீ வாங்கிட்டு வா. பியூன். ஏன் நீ போனா கொடுக்க மாட்டாங்களா? சார் நான் மேனேஜர் சார். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். சார் போ, உன் காசுல நீ ஒரு டீ சாப்பிட்டு 4 டீ வாங்கிட்டு வா. சரி சார். ஸ்ட்ராங்கா சாப்பிடியா? சரி சார். சத்யா? சத்யா சார்? சத்யா? அது ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, மறந்து போச்சு. முகம் மறந்து போச்சா இல்ல ஆளே மறந்து போச்சா? அது எப்படி? முகத்தை மட்டும் மறந்துட்டு உடம்ப ஞாபகம் வச்சுக்க முடியுமா? மொத்தமா தான் மறந்து போச்சு. இப்போ நீ எங்கேருந்து வர? ஓ, ஜெயிலேருந்துன்னு சொன்னல, அதுவே மறந்து போச்சு. தங்கச்சி புருஷன் ஜெயில இருக்கானே, போய் பார்க்கணும்னு தோணவே இல்லையா ஜிஜே? சத்யா, அதை கேட்கறதுக்கு தான் ஜெயிலேருந்து வந்தீங்களா நீங்க? ஆக்சுவலி நீங்க இங்க வரவே கூடாது. அப்படி உங்களுக்கு என்ன பார்த்து பேசணும்னு தோணுச்சுன்னா கேட்டுக்கு வெளியில நிற்கணும். நான் ஆஃபீஸ் விட்டு போவேன்ல, அப்போ உங்ககிட்ட பேசுவேன். இங்க வந்து மச்சாங்கிச்சான்னா தட்ஸ் நாட் குட், யூனோ, நாட் குட். ஏன் என்ன உன் மச்சான்னு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா? நேச்சுரலி. பின்ன என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்போ நீங்களே இந்த மாதிரி ஒரு 14 கம்பெனி ஓனர்னு வச்சுங்க. நான் ஜெயிலேருந்து வந்து மச்சான் மச்சான் அப்படின்னு கட்டி பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதனால நீங்க ஜெயிலேருந்து வரும்போதே உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, புரியுதா? அதே ஜெயில இருந்தானே நீயும் வந்த, அதை மறந்துட்டியா? சும்மா 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 சொன்னேன். கோச்சிக்கலையே. பீட்ரு அண்ணே, நீ வந்த நேரம் புதுசா மேட்ரு கிடைக்கிறியா? என்ன மேட்ருங்க ஐயா? நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும்.
வா சொல்றேன். விஸ்வநாதனை வந்து ஜெயில பார்க்க தெரிஞ்ச உனக்கு என்ன பார்க்க தெரியல. ஏன்னா அவர் கோடீஸ்வரன், நான் ஒன்றும் இல்லாதவன். அப்படிதானே ஜிஜே? அப்படிலாம் இல்லை மச்சா சார், அப்படிலாம் நினைக்காதீங்க. சரி, நான் உங்களை ஒன்று கேட்கணும். இந்த ஆஃபீஸ் அட்ரஸை எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க? ஜெயிலில் என் சித்தப்பா கொடுத்தாரு. சித்தப்பாவா? விஸ்வநாதன் உனக்கு மாமனார்னா எனக்கு சித்தப்பா முறை தானே. இந்த உறவெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களே. அவர் கொடுத்தாரா? அவர் அட்ரஸ் மட்டும் கொடுத்தாரா இல்லை வேற ஏதாவது சொன்னாரா? பயம் வந்துருச்சுல்ல? பயம்லாம் இல்லை மச்சா சார். எதுக்கு பயம்? எனக்கு பயமே வராது. ஏன்னா ஐ எம் த சேர்மன் ஆஃப் 14 கம்பெனிஸ். எனக்கு இதுக்கு பயம் வரப்போகுது. சரி, ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக தான் இருக்குது. நான் தான் சொன்னல, வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொன்னல. அதனால் இனிமே ப்ளீஸ் டோன்ட் கம்மியா. உங்களுக்கு என்ன வேணும்? பணம் தானே? ஐ வில் கிவ் யூ. இதில் எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க. சரி, இதை அப்படியே எடுத்துங்க. ஓகே, இன்னும் தட்டுமா? பிச்சைக்காரனை தட்டில் போடுவேன். தங்கச்சி புருஷன்றதான கையில் கொடுக்குறியா? சரி, இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி புள்ளைய பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக பொறுமையா இருக்கேன். எப்படி இருக்காங்க என் பொண்டாட்டி என் பிள்ளையும்? இருக்காங்க இருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் பேசலாம். சத்யா, நீங்க கிளம்புங்க. நீங்க தான் என்ன ஜெயில வந்து பார்க்கல, அவளையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டியா ஜிஜே? என் மகனையாவது வந்து காட்டிருக்கலாம் இல்ல? அதான் நான் சொல்றேன்ல, இன்னொரு நாள் வெளியே பேசலாம். ஆபீஸ்ல வேண்டான்னு சொல்றேன்ல. சத்யா, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க ப்ளீஸ். சரி, உன் வீட்டு அட்ரஸ் அது கொடு, நான் போய் பாத்துக்கிறேன். எனக்கு மீட்டிங் இருக்கு, பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க. சத்யா, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க ப்ளீஸ். சரி, நான் போறேன் மச்சான். ஓகே. ஏய், இது இது பாய். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா, உங்க சேர்மன் ஜிஜேவோட தங்கச்சி புருஷன். மாப்பிள, என்னைய மாப்பிள்ளை கூப்பிட்டீங்க? சீச்சே, உங்களுக்கு மச்சான்னா எனக்கு நீங்க மாப்பிள தானே? ஓ, நீங்க ஜிஜேக்கு சொந்தக்காரரா? சொந்த மாதிரி. அப்போ நான் மாப்பிள்ள மாதிரி. டே கர்ணா, தம்பி நம்ம வக்கீலை விட புத்திசாலியா இருக்கு. சொன்னதும் பட்டுன்னு புரிஞ்சுக்கிருச்சுல? ஆமண்ணே. சத்யா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா, ஒருத்தர் முகத்தை பார்த்து அவர் பேரை சொல்லிடுவாரு. அது மட்டுமா, உள்ள என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்லிடுவாரு. அத நான் சொல்லணும். ஏன் தம்பி, சீச்சே உங்களை மதிக்காம பேசியிருப்பானே? ஆமா சார். 14 கம்பெனிக்கும் சேர்மன் சொல்லியிருப்பானே? உங்களை பிச்சைக்கார மாதிரி நினைச்சு எவ்வளவு நாள் பணம் தர்றேன், இந்த பக்கம் வரவே வராதன்னு சொல்லியிருப்பானே? சொன்னா நீங்க வரணும் தம்பி, இங்க நீங்க அடிக்கடி வரணும். ஆமா, எவ்வளவு பணம் கொடுத்தான்? என்ன பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை அடிச்சு போடுங்குமா அனுமாருங்கிற மாதிரி அவன் கொடுத்ததுல நான் பாதி எடுத்துக்கிட்டேன்னு பாக்குறியா? சத்யா, என்கிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்கு, பின் எதுக்கு எடுத்தேன்னு பாக்குறியா? உனக்கு நான் சில ஐடியா சொல்ல போறேன். ஓசியில சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கு தான் ஃபீஸ் எடுத்திருக்கேன். என்ன ஐடியா சொல்ல போறீங்க? சத்யா, நம்மளை மதிக்கிறவனை மதிக்கணும், மிதிக்கிறவனை மிதிக்கணும். சீச்சைய நீங்க மிதிக்கணும். உங்க நல்லதுக்காக சில ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, கேப்பீங்க.
எஸ் மேடம் டாக்டர் சரோஜினி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மேடம். சாரி சரோஜினி, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீங்க ஸ்டே பண்றதுக்கு நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப பாதுகாப்பான இடம். உங்க வீடு மாதிரி ரொம்ப வசதி எல்லாம் இருக்காது, பட் குட் பிளேஸ். ரொம்ப நீட்டா இருக்கும். அதான் நான் வேண்டான்னு சொன்னேனே, நானே பாத்துக்கிறேன். இல்ல கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ. உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி கொடுப்பாங்க. அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என் மனசு அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நான் அங்க இருப்பேன். சரி, எப்ப போறீங்க சரோஜினி? இன்னைக்கே போறேன். குட் குட் குட். அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க அங்க போக வேண்டாமா? அங்க போக வேண்டாமா? இவங்க வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்க வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. என் வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு பயமா இருக்குன்னு அவங்க சொல்லலையே. என்ன சொல்ற? இவங்கள என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். உன் வீட்டுக்கு வரேன்னு இவங்க சொன்னாங்களா? பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டேன்னு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்கு நான் முடிவு பண்ணேன். அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்கள காப்பாத்தணுங்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. செல்வி, யாரும் இல்லாதவங்க தாமா அங்க போனோம். உங்களுக்கு நான் இருக்கேம்மா. என்ன சரோஜினி, நான் சொன்ன இடத்துக்கு போறீங்களா இல்ல இவ கூட போறீங்களா? செல்வி, என்னால எதுக்குமா உனக்கு வீண் சிரமம்? நான் அவங்க சொல்ற இடத்துக்கே போயிடுறேனே. நீ அப்பப்ப என்ன வந்து பாரும்மா. நான் உங்களை அனுப்ப மாட்டேம்மா. நீங்க என்ன பொண்ணா நினைச்சா நீங்க என் வீட்டுக்கு தான் வரணும். வருவீங்களாமா? செந்தமிழரசி, நான் செல்வி வீட்டுக்கே போயிடுறேன். அது அவ என்ன நல்லா பாத்துக்குவா. பாதுகாப்பு கொடுக்கணும்னா இவ கொடுப்பால? உங்க உயிருக்கு ஆபத்துனா இவ என்ன பொறுப்பேத்துக்குவல? இவங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்றீங்களே, யாரால வரும்? விஸ்வநாதனால வரும்டே. விஸ்வநாதன் தான் உள்ள இருக்காரே, ஏன் அவ ஆள் வெளியே இல்லையா? அவங்கனால வராதா? ஆபத்து வந்தா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. செந்தமிழரசி,
நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். நான் செல்வி கூடயே போயிட்டு வரேன். போங்க. பாவம், எனக்காக நீங்க ரொம்ப ரொம்ப சிரமம் எடுத்திருக்கீங்க. மா வாங்க போலாம். நான் வரேன். வாங்கம்மா. இங்கதான். இந்தப்பா வாங்கம்மா, வாங்க. வாங்கத்த. செல்வி, நீ போய் அத்தையை கூட்டிட்டு வந்தியா? வெரி குட், வெரி குட். அவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அப்படியா? என்னால நம்பவே முடியல அத்தை. நீங்க இங்கே தங்க போறீங்கன்னா ரொம்ப. ஏங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம், நீங்க வாங்கம்மா. இரு 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 செல்வி, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இது? என்னங்க? என்னம்மா இது? எனக்கு போய் ஆர்த்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு. அத்தை, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஆர்த்தி ஒரு நிவர்த்தி. இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நல்ல காலம் உங்களுக்கு. செல்வி, பொட்டு. அத்தை, இப்போ உள்ள போங்க. நீங்க வாங்கம்மா. இந்த பசங்க இருக்காங்களே, என்னதான் கிளீன் பண்ணி வச்சாலும் கம்ப்ளீட்டா ஏடா குடமா ஆக்கிடுவாங்க. நான் உங்களுக்கு இப்ப கிளீன் பண்ணி கொடுத்துடுறேம்மா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் வாழ்க்கை இப்படிலாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ நானும் பாரமா வந்து சேர்ந்துட்டேன். என்னம்மா ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படிம்மா எனக்கு பாரமா இருக்க முடியும்? உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் முதல்ல உங்களை பாக்குறப்போ எப்படி சிரிச்ச முகத்தோட இருந்தீங்களோ நீங்க அப்படிதான் இருக்கணுமா. இது இனிமே உங்க வீடுமா? கரெக்டா சொன்ன செல்வி. அத்தை, நானே வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். நான் நினைச்சத செல்வி செஞ்சிட்டா. நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். செல்வி மட்டும் இல்ல, இப்போ இந்த குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்கு. இல்ல அத்தை, மாமா சாருக்கு தான் நீங்க சொல்லணும். மாமா சார் ஜெயிலுக்கு போலன்னா நீங்க இங்க வருவீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு சந்தோஷங்கிறத அப்படி சொல்றேன்.
ஆக்சுவலி நீங்க இங்க வந்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாரோடையும் சேர்ந்துருக்கீங்கல்ல, என் அத்தை எல்லாரோடையும் சேர்ந்துருக்க வேணாமா? மாமா சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கம்பெனியெல்லாம் பார்த்துக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ல. என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? அத்தை, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். இங்க எல்லாரோடையும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. என்ன செல்வி, நீ என்ன நினைக்கிற? ஹாஸ்பிட்டல் அப்ப யார் பார்த்துப்பாங்கன்னு கேக்குறியா? நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன்னா டாக்டர் வேலையில என்னால செய்ய முடியுமா? அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். அதுவும் அத்தைக்கு ஓகேன்னா. சரி, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அத்தை கூட்டிட்டு வரும்போது அத்தை மேடம் என்ன சொன்னாங்க? இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனா? எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் என் வேலை கெட்டு போகுமே. என்ன வேலை? வேலைன்னா இப்போ அத்தை என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னா கூட்டிட்டு போனோம். அப்போ பின்னாடியே போலீஸ் வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தானே இருக்கும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். அத்தை, நான் உங்களுக்கு புது காட், புது பெட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறேன். ஹாவ் a nice day. செல்வி வீட்டை நம்ம ஆளுங்க மஃப்தியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ் மேடம். எத்தனை பேர் போட்டீங்க? 2 கான்ஸ்டபிள் போட்டிருக்கோம் மேடம். சரோஜினி அம்மா வெளியே எங்கேயாவது போனாங்களா? இல்ல மேடம். சரோஜினி வெளியே போனா அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு வேற யாராவது போடுங்க. ஓகே மேடம். அதுக்கு தனியா ஆள் போடுங்க. எஸ் மேடம். ஓகே மேடம், கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு மேடம். இது பர்சனல் மேட்டர். நீங்க போங்க. ஓகே மேடம். ஹலோ, நான் செந்தமிழ் அரசி பேசுறேன். நீங்க இமிடியேட்டா வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். என் பையன் என் மேல கேஸ் போட்டிருக்கான். இது வரைக்கும் அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்ப என் பொண்ணும் அவனோட சேர்ந்துட்டு 2 பேருமா சேர்ந்து என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சொத்தை பிரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணுமா? என் பையன் என்கிட்ட பிரச்சனை பண்ணும் போது என் பொண்ணு தான் அவன் கூட சண்டை போட்டா. எனக்கு ஆறுதல் சொன்னா, என் கூடவே இருந்தா. இப்ப அவன் மனசையும் மாத்திட்டானே. என் பொண்ண எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா. உடனே பதில் அனுப்பணும். அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க பதில் அனுப்புங்க. எந்த மாதிரி பதில் அனுப்பணும் மேடம்? சொத்தை இப்ப கொடுக்க முடியாதுன்னு அனுப்புங்க. மேடம், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்க வேண்டாம். இது உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா இருந்தா கோர்ட்டுக்கு போலாம். இது உங்க பர்சனல் மேட்டர். இதுக்கு போய் கோர்ட்டுக்கு போனா உங்க இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். என்னோட இமேஜ் பாதிக்கும்னு நினைச்சு நான் எதையும் செய்யறதில்ல. எனக்கு எது நியாயம்னு தெரியுதோ நான் அதை தான் பண்ணுவேன். அவங்க சொத்து கேட்கறது நியாயம் தானே மேடம்? பிரிச்சு கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காதே. என்ன சார் பேசுறீங்க? சொத்து கேட்டது தப்பு இல்ல சார், கேட்ட விதம் தான் தப்பு. பொண்டாட்டி தூண்டி விட்டதுனால என் மேல கேஸ் போட்டான்.
நீங்க தாமா எனக்கு பெரிய சொத்து என்ன சொன்ன. என் பொண்ணு அவ புருஷன் தூண்டி விட்டுருக்கான். அவன் மட்டும் தனியா கேஸ் போட்டா தப்பா பேசிடுவாங்கன்னு இப்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்களே இமேஜ்னு, அப்ப என் இமேஜ பத்தி என் பசங்க நினைச்சிருந்தா என் மேல கேஸ் போடுவாங்களா? அப்படி நினைக்காதவங்களுக்கு நான் ஏன் சார் பயப்படணும்? ஏன் சார் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்? நான் கொடுக்கணும். என்கிட்ட அதிகாரம் பண்ணி வாங்கணும்னு நினைச்சா நான் கொடுக்க மாட்டேன். சட்டத்தை காட்டி என்ன பயமுறுத்தணும்னு நினைச்சா பயப்பட மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என் பேர்ல இருக்கிற சொத்து நான் சுயமா சம்பாரிச்சது. என் புருஷன் சொத்துக்கு நான் தான் வாரிஸ். உங்க அம்மா எழுதி வச்ச உயில்ல அவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும் தானே எழுதி இருக்கு. அந்த சொத்தையாவது கொடுத்துட வேண்டியதானே? எங்க அம்மா அவங்களுக்கு உடனே சொத்து எழுதி கொடுக்கணும்னு உயில எழுதி வைக்கல. அவங்களுக்கு எப்ப கொடுக்கணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு கொடுத்திருக்காங்க. படிச்சீங்கல்ல? ஆமா மேடம். அப்புறம் இப்பவே பிரிச்சு கொடுக்க சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்லுங்க சார். உங்களை எதுக்குன்னு துணிஞ்சிட்டாங்க. எதுக்கு வீண் பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். எதிர்ப்புல வளர்ந்தவனா? இவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னு பதில் அனுப்புங்க சார். நீங்க கோர்ட் நோட்டீஸ பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட இருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாளை கூட நம்ம அனுப்பலாம் மேடம். வக்கீல் சார், என் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறைனால நீங்க பேசுறீங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அதனால எனக்கு சொத்து வேணும்னு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. வீம்புக்கு கேக்குறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாமே அடிச்சுட்டு நடு ரோட்டுக்கு வருவாங்க. அதனால நான் கொடுக்க மாட்டேன். நீங்க உடனே பதில் அனுப்புங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு மேடம். அனுப்பிச்சு வச்சிடலாம். குட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.